அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் குடிச்சிட்டு பக்கத்துல நின்னுட்டு வந்து என்ன ராவடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்கீம் வரல. நாளை வெல்லும் நேரில் வணக்கம். நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி நம்ம சேலம் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? பெண்களுக்கு சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இப்போ வெளியில வரது கொஞ்சம் பயமா இருந்தது. இப்போ வெளியில வரது கொஞ்சம் எங்களுக்கே தைரியம் வருது. ஓகே மேம். சரி மேம், இப்போ அது வந்திருக்கனால மக்களுக்கு இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்னு நீங்க எதாவது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ பெண்கள் பயந்து உள்ள இருக்காங்க. இப்போ எங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இப்போ வெளியில வர முடியாது இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் தைரியமா வெளியில வரோம்னு சொல்லிட்டு வரலாம் இல்லைங்களா? பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரலாம் இல்லைங்களா? கண்டிப்பா தேவைதான். ஏன்னா இப்போ பெண்கள் வந்து அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா தேவைதான். ஓகே மேம். வேற இதை பத்தி எதாவது நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி திட்டங்கள் புதுசா கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா மேம்? பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். ஏன்னா ஆண்களை தாண்டி பெண்கள் இப்போ முன்னாடி வந்துருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக இது மாதிரி வெளியில வரும்போது ஒரு பாதுகாப்பான திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் சிட்டி சைடு கரெக்டாக இருக்கும், வில்லேஜ் சைடு அந்த சைடில் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அங்கே வந்து இது கரெக்டாக இருக்குமா, அங்கேயும் வேறு ஏதாவது மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வில்லேஜ் சைடும் எல்லாமே இப்படிதான் இருக்கு. எல்லா சைடும் ஆமா கண்டிப்பா. சிட்டியில கூட ஓகே ஓரளவுக்கு கூப்பிடுற அளவுக்கு போலீஸ் இருப்பாங்க. பட் வில்லேஜ்ல அப்படி கிடையாது இல்லைங்களா? அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்குன்றத அவேர்னஸ் கொடுத்தா அவங்களும் வெளியில வருவாங்க. அது எப்படி சொல்லிட்டுங்களா, இப்போ கொஞ்சம் அது ஒரு மாற்றம் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு கொஞ்சம் உதாரணமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வீட்டில் நம்ம வீட்லேயும் ஒய்ஃப் இருக்காங்க, நம்மளே வெளியே கூப்பிட்டு போகிறோம், ஒரு பாதுகாப்பு இருக்கு. அது இப்போ சேஃப்டிக்கு முதலமைச்சர்கிட்ட அது கொஞ்சம் இதுக்கு நல்லது. இப்போ ஓரளவுக்கு நான் இப்போ தான் இது இந்த பக்கம் வந்திருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் வந்திருக்கேன். போக பார்ப்போமே. ஓகே, நடக்கிறது இப்போ தானே இதாக இருக்குது. மட்டும் பெண்கள் ஒரு 12 மணிக்கு இப்படி வெளியே போகிறாங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இது இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. சிங்கப்பெண்ணுக்கு அதிரடிப்படை வந்துட்டு நல்ல விஷயம் தானா? இது இப்படியே நடத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஓகே மேம். அது முன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அது இப்படியே போனா நல்லா இருக்கும்னு தோணுது. இன்னும் இது இல்லாம இது மாதிரியான நிறைய திட்டங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் நிறைய வந்தா ரொம்ப நல்லதுதான். ரொம்ப நல்லதுதான்ப்பா. பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கும், ரொம்ப நல்லதா இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வரணும். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டாந்தா எங்களுக்கு மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது உமன்ஸ்க்கு மெயினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நினைக்கிறது எது இருக்கா? நிறைய இருக்குப்பா. உமன்ஸ் பரவாயில்ல, இப்போ சிங்கப்பெண் இதே பரவாயில்ல, எங்கேயும் இது நடக்காத பாத்துக்கணும். ஓகேக்கா, வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஓகே, தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் ப்ரோ. தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கோசரம் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றத ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஓகே, நல்லது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 181 ஸோ அதோட நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பெண்ணே எந்த ஒரு உதவி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து 181 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உடனே ஆக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அண்டு அதுக்கான ஆக்ஷனும் உடனே உங்களுக்கு பெண் சிங்கப்பெண்ணுங்கிற இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இன்னும் லேடிஸ்க்கு நிறைய வரும் திட்டங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரிலாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு எதுவும் உங்கள் கருத்து எதுவும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். ப்ளஸ் பஸ்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து டிஎம்கேல ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் எதுவுமே ப்ராப்பர் கிடையாது. ஒரு ஜஸ்ட் 6 மந்த் மட்டும் கண்டினியூஷன்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபாலோ பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. பட் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் தான். அதோட கண்டினியூஷன் இருக்கணும், ஃபாலோஅப் இருக்கணும். இல்லைன்னா எந்த ஒரு திட்டம் நீங்கள் எப்படியாப்பட்ட திட்டமும் அனுபவிச்சாலும் ஃபாலோஅப் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஸோ இதுதான் மேம். நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? இப்போ மேக்ஸிமம் ஃப்ரீடமாக இருக்கலாம் லேடிஸ் இந்த இது ஸ்கீம் இருக்கிறனால. ஓகே மேம். நைட்டு எந்த நேரம்னாலும் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஒரு ஜென்னை நம்பாம லேடி தனியா போயிட்டு வர மாதிரி இருந்தா கண்டிப்பா மேம். அது நல்லதுதாங்க. ஏன்னா நிறைய பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாம் நிறைய பாதிக்கிறாங்கல்ல. இது பரவாயில்ல, வந்தது பரவாயில்ல தான். இது மாதிரி என்னென்ன திட்டங்கள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது மாதிரி நிறைய பாதுகாப்பு இருந்தா போதும். நைட்ல கொஞ்சம் எல்லாம் சேஃப்டியா இருந்தா போதும். நம்ம பெண்கள்லாம் இங்க சேலத்துல பாதுகாப்பா தான் இருக்காங்களா? இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேம் முன்னெல்லாம் ரொம்ப அராஜகம். ஒயின் ஷாப் குடிச்சிட்டு ரோட்ல பண்றது. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் குடிச்சிட்டு பக்கத்துல நின்னுட்டு வந்து என்ன ராவடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்கீம் வரல. இப்ப வந்து போலீஸ் பஸ் ஸ்டாப்லயே நிக்கிறாங்க. அப்ப பயம் இல்ல, நம்ம தைரியமா. ஓகே மேம். இனிமே இந்த மாதிரி நடந்ததுன்னா 181 கால் பண்ணுங்க. 181 கால் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க. இப்ப பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்துட்டான்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க கால் பண்ணுங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட்லயும் இப்ப நான் ஈவினிங் தான் போறேன். இப்ப நியூ பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்காங்க. இங்க இருக்காங்களா? வந்துட்டாங்களா? வராங்க. ஈவினிங் டைம் வராங்க. உங்களுக்கு சேஃப்டியா இருக்கு, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்களா? பயம் இல்ல. ஃபர்ஸ்ட் பயந்துட்டு இருந்தேன், இப்ப பயம் இல்ல. ஓகே மேம். இததான் மேம் நான் எதிர்பார்த்தது. யாருமே சொல்லல. இந்த திட்டத்தை வந்து நீங்க வரவேற்கீங்களா? விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால பிடிக்கும். அவர் வந்து நீங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? தேங்க்ஸ். ஓகே மேம். தேங்க்யூ மேம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கோசரம் சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க?
பார்க்கலாம், பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தது இங்க உமன் சேஃப்டி பத்தி எப்படி இருந்தது இங்க நிறைய இடத்துல இந்த க்ளோஸ் இடத்துல பண்ணிட்டாங்க நிறைய டாஸ்மார்க் இருந்துச்சு, இப்போ ஒரு டாஸ்மார்க் கூட இந்த பக்கம் இல்ல இல்ல. அதனால கொஞ்சம் சேஃப்டி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் பெண்களுக்கோசரம் வரணும்னு நினைக்கிறீங்களா? விஜய்னாலே வரும், கண்டிப்பா வரும். இன்னும் நிறைய திட்டம் எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே சேஃப்டியா தான் இருக்கும். உமன்ஸ் பாதுகாத்துக்கு நல்லா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப அராஜகமாக கொஞ்சம் கூட்டத்தில் வர்றது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ பஸ்ஸு போக்குவரத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்னும் இதை பார்க்குற இடத்துல நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஏதோ ஒரு கடை காய்கறி வாங்குற போனா கூட நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல தெரியாத மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்தெந்த மாதிரிலாம் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆட்சி நல்லா வந்தா சிறப்பா வந்தா நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் இன்னும் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கடைக்கணிக்கு போனாலும் ஒரு இந்த டாஸ்மாக் கடையில ஒரு எங்க பார்த்தாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா அவங்க கடையோரம்னா கடை முட்டையும் எடுக்கணும். கண்டிப்பா, ஏன்னா இது மெயின் ரோடு இல்ல. மெயின் ரோட்ல அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி காய்கறி கடைக்குள்ள போனாலும் காய்கறி கடைக்குள்ள வந்து டாஸ்மாக் பத்தி வரக்கூடாது. அந்த இது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதோ மற்றவங்க போய் அந்த இடத்துல 4 பேர் சேர்ந்து இருப்பாங்க. ஒருத்தவங்க அது போதையில படுத்திருப்பாங்க. ஒரு தெரியாத நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஆளுங்க பாருங்க, நம்மளோட சின்ன வயசுக்காரங்களா இருப்பாங்க, லேடிஸ் பிள்ளைங்களா இருப்பாங்க. ஒரு காய்கறி வாங்க போனாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ஏதாவது தொல்லை கொடுப்பாங்க. நீ எங்கம்மா வரேன்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும் இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன்.